பிறந்த நாளில் லட்சக்கணக்கான தொண்டர்களின் வாழ்த்து மழையில் எடப்பாடி பழனிசாமி 70 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கி கொண்டாடி மகிழ்ச்சி. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சேலத்தில் முகாமிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொண்டர்களும் சேலத்தில் குவிந்து வருகிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது வீட்டில் தொண்டர்கள் குவிந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசுகளையும் சால்வைகளையும் மலர், தேங்காய், பழம் உள்ளிட்ட பூசை பொருட்களையும் கொண்டு வந்து வாழ்த்து கூறி குவித்து வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. என்ன பண்ணுவீங்க? வைத்தியமாலாம் நல்லா இருப்ப மகாராஜா. எனக்கு பிள்ளையா அனுப்பி விடுற கடவுளா. ஒண்ணு செய்வீங்களா? ஒரே ஒருத்தர சிரிங்க. ஏன்னா உங்க முகத்துல அழுது பார்த்தேன். சாமி, எனக்கு என்ன சாமி போற? நீ இருக்கல என்ன போற? சரோஜா. எத்தனை வயசாது? வயசு 56 வயசு ஆகுது. என்ன சரிங்க? கடையா போய் கடையா பிச்சை எடுக்கிறேன். ஏமா இப்படி சொல்றீங்க? எங்க முள்ள செத்து 15 மாசம் ஆகுது. என் புருஷன் செத்து 15 வருஷம் ஆகுது. 2 பேருமே இல்ல. என் மருமாவ 2 பிள்ளைங்க இருக்கு. அதை கூட்டிட்டு ஆய் வீட்டுக்கு போயிட்டா. எல்லா ஜாமான் சேர்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. செய்ய பாருங்க, அழாதீங்க. நான் ஒரு மகனா உங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொல்றேன். எனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே எனக்கு வேணும். நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். எனக்கு சீலை கட்ட சீலை மானத்துக்கு ஏதோ வயிற்றுக்கு சோறு. இது சேலை இருக்கு. சேலை கேட்டீங்களா? சேலை இருக்கு. உங்களுக்கு வர்றப்பெல்லாம் நான் சேலை தருவேன். சரியா? வச்சுக்கோங்க. சரி, அது போதும் சாமி. நல்லா இருக்கு தெய்வமே. பணம் இருக்கு. இந்த பணம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, அரிசி 1 கிலோ 60 ரூபா, நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன சாமி குறை அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்கும் போதே கண்டிப்பா நம்மளே அறியாம நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு இந்த வீடியோ. தன்னுடைய மனிதாபிமானத்தால இங்க ஒருத்தர் நம்ம எல்லாரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்காரு. சாலையில யாசகம் கேட்டுட்டு இருந்த பாட்டி கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் இருக்கேன், கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கடைசியா சிரிக்க சொல்லும் போது இந்த மாதிரி பாட்டி சொல்றாங்க, நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை அப்படின்ற மாதிரி சொல்றதை கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு.